Good evening, students. Last class we have seen the errors. Errors பார்த்தோம் இல்லையா? Errors two types பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? Systematic errors, random errors. In systematic errors we have instrument errors. Okay. அது instrument error. Imperfection in instrument. Instrument சரியா செட் பண்ணாதனால வந்த error. Okay, students. Good evening. And in today's class, in the last class, we have seen the errors in measurements. என்னென்னலாம் error இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். Broad classification, two classifications we have seen. One is systematic error, second one is random errors. Okay, systematicல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னால எரர் வரும்னு சொல்லியிருந்தோம், பர்சனல் எரர் வரும்னு சொல்லியிருந்தோம். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணாததுனால இம்பர்ஃபெக்ட் செட்டிங் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதனால எரர்ஸ் வரும். அப்புறம் லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருந்தது. இது எல்லாமே சிஸ்டமேட்டிக் எரர். ரேண்டம் எரர் வந்து காசே தெரியாது, ஒன் ஆர் மோர் காசஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் மூணாவது வந்து கிராஸ் எரர்ஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் நம்ம பார்த்தோம். எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது ஃபிசிக்ஸ்லேயும் சரி, இப்போ கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அதர் சப்ஜெக்ட்ஸ்லையும் சரி, நீங்கள் எங்கெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரீடிங்ஸை நோட் பண்ணுறீங்களோ அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ரீடிங் வந்து ஒரு ரீடிங்கே போதுமானது, இருந்தாலும் உங்களை ஒரு 4-5 ரீடிங் எடுக்க சொல்லி அதுக்கு ஒரு ஆவரேஜ் மேக் பண்ணி க்ளோஸரான ஒரு வேல்யூக்கு அரைவ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா அந்த எரர்ஸை நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ இந்த எரரை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணுறது, இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். லெட் அஸ் see the error analysis. ஓகே, எரர் அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் எரர் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர். எரரை அனலைஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து we have here 4 errors, 4 analysis. ஒன்று அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் percentage error. Okay, let us see them in detail. Error analysis. Okay, the first one வந்து absolute error. Second one mean absolute error. Third one relative error. And the fourth one is percentage error. So இந்த மாதிரி நம்ம எரர் அனலைஸ் பண்ணி குறைக்க முடியும், மினிமைஸ் பண்ண முடியும். அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர். ஓகே, அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் பெர்சன்டேஜ் எரர். இந்த மாதிரி ஒரு எரரையும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் அப்படின்னா டெல்டா ஏ அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்றது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு லென்த்தை மெஷர் பண்ண சொல்கிறேன். ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துட்டேன், ஒரு துணி மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இதோடைய லென்த்தை மெஷர் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரே கிளாத்தை கொடுத்து மெஷர் பண்ண சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு ரீடிங் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மோரல்லெஸ் சேமாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 8.1 சென்டிமீட்டர் சார்ன்றான், இன்னொரு பையன் 8.2 சென்டிமீட்டர் சார், ஒரு பையன் 8 சென்டிமீட்டர் தான் சார் இருக்குது. அப்போ அந்த டெசிமலில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ உண்மையிலேயே அந்த கிளாத் வந்து ஒரு வேல்யூ இருக்கும், அது வந்து ஒரிஜினல் வேல்யூ. இப்போ இவங்க மெஷர் பண்ணுறது வந்து மெஷர்டு வேல்யூ. ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் வந்து எரர் நம்ம பார்த்தோம். அந்த எரரை நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்து எலிமினேட் பண்ணோம்னா தென் த எரர் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் எரர். ஓகே, சரி. இப்போ இந்த அப்சல்யூட் எரர் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ திஸ் அப்சல்யூட் எரர் இஸ் டினோட்டட் பை டெல்டா ஏ. டெல்டா ஏ ஒரு குவான்டிட்டிஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணும்போது அவர் ரீடிங் என்ன சொல்றாரு, எனக்கு A1 வருது சார், ஏதோ ஒரு வேல்யூ சொல்றாரு. செகண்ட் ஸ்டூடெண்ட் A2, தேர்ட் ஸ்டூடெண்ட் A3, ஃபோர்த் ஸ்டூடெண்ட் A4. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு வேல்யூ சொல்றாங்க. நான் இப்போ எப்படி இந்த அப்சல்யூட் எரர் மெஷர் பண்றேன் அப்படின்றத பார்ப்போம். எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we have to take the average. எத்தனை ரீடிங் எடுத்தோமோ அந்த ரீடிங் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்துக்கும். ஆவரேஜ் என்ன செய்வீங்க, A1 + A2 + எவ்வளோ ரீடிங், n ரீடிங்ஸ் இருக்கு. அப்போ AN பை n நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்கு. இதை எடுத்தீங்கன்னா இதுதான் மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். AM
இட் இஸ் டினோட்டட் பை ஏஎம், மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, சரி, இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்துட்டோம். ஆவரேஜ் எடுத்துட்டு இப்போ ஒரு ரீடிங்க்கும் ஆவரேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும். ஏஎம் இஸ் ஆவரேஜ் மைனஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங் எவ்வளோ A1. இது ப்ளஸில் வரலாம் மைனஸில் வரலாம், அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. ஆனால் மாடுலஸ் எடுத்துக்கணும். மைனஸில் வந்தால் நம்ம ப்ளஸ் அசியூம் பண்ணிக்கணும். இதுதான் வந்து டெல்டா A1, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் A1. A1ல இருக்கக்கூடிய அப்சல்யூட் எரர். A2ஓட அப்சல்யூட் எரர் வேணும்னா டெல்டா A2 இஸ் ஈக்குவல் டு A மீன் மைனஸ் A2. அதே மாதிரி A3ஓட அப்சல்யூட் எரர் வேணும்னா டெல்டா A3 இஸ் ஈக்குவல் டு A ஆவரேஜ் ஆர் A மீன் மைனஸ் A3. பாருங்க, இது பெருசு இது சின்னதாக இருந்ததுன்னா AM பிகர் A3 ஸ்மாலராக இருந்ததுன்னா ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும். சப்போஸ் AM லெஸ்ஸர் A3 பிகராக இருந்ததுன்னா கிரேட்டராக இருந்ததுன்னா ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். பட் வி ஷுட் நாட் யூஸ் நெகட்டிவ் பிகாஸ் ஹியர் வி ஆர் டேக்கிங் த மாடுலஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், மாடுலஸ் எடுத்துக்கிறோம். மாடுலஸ்னா அந்த சைன் போயிடும். வி ஹேவ் டு எலிமினேட் த சைன். ஓகே, சரி. ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா, காமன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்படி we can use this method, summation of I is equal to 1 to n, 1 by n ai. இதுதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. am is equal to, இதெல்லாம் இங்கே கூட எழுதுறேன். மீன் எடுக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1 by n, n வேல்யூஸால் டிவைட் பண்ணுறேன். சம்மேஷன் ஆஃப் I is equal to ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து n நம்பர்ஸ் ai. இந்த ஃபார்முலா இதோடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான். இது இருக்கு பாருங்க, ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதோடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் உங்களுக்கு இந்த ஃபார்ம் தெரியும் எல்லாருக்குமே. ஆவரேஜ் எடுக்கணும்னா ஈஸியாக எடுத்துருவீங்க. மார்க் ஆவரேஜ் கேட்டோன்னா எல்லா சப்ஜெக்ட் மார்க்கையும் கூட்டி நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸால டிவைட் பண்ணிடுவீங்க, ஆட் பண்ணிட்டு. அதே தான், அதே மாதிரி எத்தனை ரீடிங் வருதோ எல்லா ரீடிங்க்கும் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அதுதான் ஏஎம். அந்த ஆவரேஜுக்கும் ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஆவரேஜுக்கும் செகண்ட் ரீடிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஆவரேஜுக்கும் தேர்ட் ரீடிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா the error is called as a absolute error. புரிஞ்சிருக்கும். இப்போ அப்சல்யூட் எரரை எப்படி வச்சிருக்கோம்னா டெல்டா A1. அந்த டெல்டா A1 எதில் இருக்கணும், மாடுலஸ். இதுக்கு சைனே கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒன்லி வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த அப்சல்யூட் எரர். வி ஹவ் கம்ப்ளீட்டட் அப்சல்யூட் எரர். ஏதாவது டவுட் இருக்கா பார்த்துக்கோ. அப்சல்யூட் எரர்னா ஏன்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஏன்றது லென்த்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த்தை மெஷர் பண்ண சொல்கிறேன். பட் எனக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு ரீடிங் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க A1 இருக்குது, ஒருத்தவங்க A2, A3, A4, அந்த மாதிரி லாஸ்ட் ரீடிங் AN வரைக்கும் n நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் வருது. இதில் எது கரெக்ட் எது தப்புன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஆனால் எரர் இருக்குன்றது மட்டும் தெரியுது. அதை நம்ம மினிமைஸ் பண்ணணும். அப்போ அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டெல்டா A தான் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஆவரேஜ்னா எல்லா ரீடிங்ஸும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸால டிவைட் பண்ணிடுங்க. ஆவரேஜ் எடுத்துட்டு அந்த ஆவரேஜுக்கும் ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் அப்சல்யூட் எரர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரீடிங். இது அப்சல்யூட் எரர் ஃபார் த செகண்ட் ரீடிங். இது அப்சல்யூட் எரர் ஃபார் த தேர்ட் ரீடிங். நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த அப்சல்யூட் எரர். சரியா, சம் வரும், நியூமரிக்கல்ஸ் இருக்கு. அப்போ அப்சல்யூட் எரர்னா என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் நோ வாட் இஸ் அப்சல்யூட் எரர். ஓகே, தென் அடுத்தது மீன் அப்சல்யூட் எரர். மீன் என்ன, ஆவரேஜ். இங்க அப்சல்யூட் எரர் வந்ததுல இதுக்கு ஆவரேஜ். இப்போ டெல்டா A1 பிளஸ் டெல்டா A2 பிளஸ் டெல்டா A3. டெல்டா A1 தான் அப்சல்யூட் எரர். அதுக்கு என்ன செய்ய போறோம், look at the board, mean absolute error. இந்த இதுக்கு மீன் எடுக்க போறேன். I am going to take the average of these things. டெல்டா A1 plus டெல்டா A2 plus டெல்டா A3 எல்லாமே மாடுலஸ் உள்ளே இருக்கணும். எதுக்குமே சைனை கொண்டே வரக்கூடாது. அப்படியே டெல்டா AN by number of values என்னால டிவைட் பண்ணிக்கலாம். that is a mean absolute error. சரி, அப்சல்யூட் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மீன் அப்சல்யூட் எரர் பார்ப்போம். இன்னொன்று இஸ் மீன் அப்சல்யூட் எரர். பாருங்க, மீன் அப்சல்யூட் எரர்னா ஆவரேஜ் எடுக்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் எரர் இருக்குதுலேயே அப்சல்யூட் எரர், அதான் என்ன, டெல்டா A1 ப்ளஸ் செகண்ட் இது டெல்டா A2, டெல்டா A2 ப்ளஸ் டெல்டா A3. அப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்ட் ரீடிங் எவ்வளோனா டெல்டா AN போயிடுச்சா, டிவைடட் பை மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் இருந்தது, n நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் டிவைடட் பை n. என்ன பெருசாக போகிறோம், டிவைட் பை n நம்பர் ஆஃப் ரீடிங். இதுதான் வந்து மீன் அப்சல்யூட் எரர். இது எப்படி நம்ம சிம்பிளில் சொல்றதுன்னா டெல்டா ஏனா அப்சல்யூட் எரர், இங்கே m போட்டிங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர். வெறும் AM போட்டிங்கன்னா மீன் வேல்யூ, டெல்டா AMனா மீன் அப்சல்யூட் எரர். ஓகே, டெல்டா ஏன்றது அப்சல்யூட் எரர்,
டெல்டா ஏ எம்ன்றது மீன் அப்சல்யூட் எரர், புரிஞ்சுக்கோ. ஓகே, ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர்னா மீன் அப்சல்யூட் எரருக்கும் மீன் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரிலேட்டிவ் எரர்னா relative error is nothing but the ratio of mean absolute error. இது absolute error ஓட ஆவரேஜும் எரருக்கு முன்னாடி வந்த ரீடிங் ஓட ஆவரேஜ் இருக்கு இல்லையா, மீன் absolute error by mean is the relative error. இதை தான் நம்ம ரிலேட்டிவ் எரர்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் எரர் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா, எந்த அளவுக்கு எரர் நடந்திருக்கு, how much error had occurred அப்படின்றத நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்கள் புக்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு டிரைவருடைய ஸ்பீடோமீட்டரில், ஒரு காரில் போயிட்டு இருக்காரு இல்லை வெஹிக்கிளில் போகிறாரு வச்சுக்கோங்க, அவருடைய ஸ்பீடோமீட்டரில் எவ்வளோ ரீடிங் காட்டுதுன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹார், 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஸ்பீடோமீட்டர் காட்டுது. உண்மையிலே அவரோட வேகம் எவ்வளோனா 62 கிலோமீட்டர், 62 கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ எரர் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா 2. எரர் எவ்வளோ நடந்திருக்கு 2. சரியா, புரியுதா இல்லையா? ரிலேட்டிவ் எரர் ஆஃப் த மெஷர்மெண்ட். இந்த 2ன்றது எரர், இது வந்து ரியல் வேல்யூ, சரி, இது வந்து அப்சர்வ்ட் வேல்யூ, இது ரியல் வேல்யூ. 60 இஸ் த அவருக்கு தெரியுது அப்சர்வ்ட் வேல்யூ, இதுதான் ரியல் வேல்யூ, ட்ரூ வேல்யூ. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா 2. ஓகே, இந்த 2 தான் வந்து அப்சல்யூட் எரர் இந்த இடத்துல. ஏன்னா மீன் எடுக்க முடியாது, ஒரு ரீடிங் தானே இருக்கு, அப்சல்யூட் எரர். ஓகே, சரி. ரிலேட்டிவ் எரர் பாருங்க, 2 பை இந்த அப்சல்யூட் எரர். ரிலேட்டிவ் எரர் இந்த இடத்துல எவ்வளோனா 2 பை ஆவரேஜ். பாருங்க, இந்த ஆவரேஜ் ஒரிஜினல் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ இந்த இடத்துல எவ்வளோ 60. 2 by 60 அப்படி போட்டிங்கன்னா you'll get 0.033. 0.033. இந்த அளவுக்கு எரர் இருக்கு. ஓகே, ரைட். இது அப்படியே பர்சன்டேஜில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து பர்சன்டேஜ் எரர். When we say this in percentage, then it is called as a percentage error. Next one, percentage. Percentage error எப்படி வரும்னா, ரிலேட்டிவ் எரர் இருக்கு இல்லையா, அதை 100 ஆல மல்டிப்ளை பண்ணி ERR OR, ரிலேட்டிவ் எரரை 100 ஆல மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. அப்போ 0.033 into 100%. அப்போ 3.3%. சரி, இன்டூ 100 போட்டிங்கன்னா அதான் 3.3. இப்போ இந்த ரீடிங்கில், அந்த ஸ்பீடோமீட்டர் காட்டின ரீடிங்கில் எவ்வளோ எரர் இருந்திருக்கு? 3.3% எரர் இருந்திருக்கு. இந்த எரர் இஸ் 3.3%. தட்ஸ் ஆல். இது ஒரு லாங் ஆன்சர் டைப்பில் கேட்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்சல்யூட்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அப்சல்யூட்னா என்ன சொன்னேன், ஆவரேஜ் எடுத்துட்டு ஆவரேஜுக்கும் ஒரு ரீடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து மீன் எடுத்துக்கணும், டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான். சைன் எடுத்துக்கூடாது. அப்படி வந்த எல்லாத்துக்கும் அந்த இதுதான் அப்சல்யூட். அந்த அப்சல்யூட் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தால் அது பேர் மீன் அப்சல்யூட். ரிலேட்டிவ் எரர்னா மீன் அப்சல்யூட் பை மீன். அடுத்த பர்சன்டேஜ் எரர்னா இந்த ரிலேட்டிவ் எரரை 100 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த பர்சன்டேஜ் எரர். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் எரர் 0 கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ரீடிங்கில் எரர் அதிகமாக நடக்கலை, அந்த வேல்யூஸ்லாம் குட், கரெக்டாக இருக்குது, அக்செப்டபிள், ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரலாம். ஓகே, பட் இந்த எரர் வச்சு நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், எரர் எதனால வருதுன்றதை நம்ம எப்பயுமே அனலைஸ் பண்ணணும். எரர் வந்து அக்செப்டபிளா நாட் அக்செப்டபிளா, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ. ஓகே, ஜியோட வேல்யூ 9.8னா எல்லா இடத்துலையும் 9.8 இருக்காது, ஸ்லைட் எரர் மேபி தேர், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த எரர் வர்றதுக்கான காரணம் என்ன, வேர் டஸ் த மிஸ்டேக் ஹேட் ஹேப்பன், we have to identify that and we have to rectify that. That's all. Okay, that's all about the error analysis. Error analysis, புரியுதா? So in that error analysis we have seen absolute error, mean absolute error, relative error, percentage error. அப்போ ஒரு எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் போக முடியும். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் இன் த புக். அப்புறமா புக்கில் இருக்க அந்த எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த ஆன்சர், யூ வில் கெட் த ரிசல்ட். ஓகே, ரைட். ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். எரர் ஏற்படுறதுக்கான
எரர் எப்படி ஏற்படுது, எப்படி எரர் வந்து தப்பு எப்படி நடக்குது இந்த ரீடிங் எடுக்கும்போது அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி தப்பு வரும்போது அந்த கால்குலேஷனில் எவ்வளோ தப்பு வரும். We are going to find the next title. Let us see the next title, propagation of errors. ஒரு கால்குலேஷனில் ஃபைண்டிங்ஸில் எரர் வரும், கால்குலேஷனில் எரர் வரும். ரெண்டே விஷயந்தான், இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட். ஸோ நம்ம மெஷர் பண்ணுறதுல தப்பாக மெஷர் பண்ணியிருப்போம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பாக இருக்கும், மெஷர்மெண்ட்னால எரர் வரும். இன்னொன்று வந்து கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதில் மைனஸ் பண்ணிவிடுவோம், இல்லை மைனஸ் பண்ண வேண்டிய இடத்துல சப்ராக்ட் அது ஆட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இல்லை சப்ஸ்டியூஷன் தப்பாக பண்ணிவிடுவோம், எக்ஸ் வேல்யூ ஒய்ன்னு நினச்சி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சம் எரர். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னாலையும் மெஷர்மெண்ட் நம்ம ரீடிங் நோட் பண்ணுறதுனாலையும் எரர்ஸ் வரும். இப்படி தான் எரர் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எரரை போயிட்டு நம்ம ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்போ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக எரர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு சிம்பிள் பெண்டலம் யூஸ் பண்ணி ஃபார்முலா என்னென்னா G = 4π² L/t². இதுதான் வந்து ஃபார்முலா. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா G = 4π² L/t². இப்போது L லென்த் மெஷர் பண்ணோம், அதில் ஒரு எரர் வந்துடுச்சு. டைம் மெஷர் பண்ணுறோம், அதில் ஒரு எரர் வந்துடுச்சு. அப்போது இது ரெண்டுத்துலேயும் எரர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜிலையும் என்ன இருக்கும், எரர் இருக்கும். ஸோ இந்த ஜியில் எவ்வளோ அளவுக்கு எரர் இருக்கும், ஹவு மச் எரர் வில் பி தேர் இந்த ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட்டில் எந்த அளவுக்கு எரர் இருக்கும், இதில் இருக்க எரரையும் சால்வ் பண்ணி ஜியில் டோட்டலாக எவ்வளோ எரர் இருக்கும். சப்போஸ் லென்த்தில் ஒரு 10% எரர் இருக்குது, டைமில் ஒரு 20% எரர் இருக்குது, அப்போ கிராவிட்டியில் எவ்வளோ % எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஒரு ஃபார்முலாவை தான் வந்து இப்போ டிரைவ் பண்ண போகிறோம், ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இந்த சம் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ், 2 குவான்டிட்டிஸை ஆட் பண்ணும்போது எவ்வளோ எரர் இருக்கும், சப்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ எரர் இருக்கும், மல்டிப்ளை பண்ணும்போது, அதே நேரத்தில் டிவைட் பண்ணும்போது 4 மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ். இந்த 4 ஆப்ரேஷன்ஸ்லையும் errors எப்படி உள்ள வந்துடுது, what is the how the errors are propagated, let us see in detail. Error in the sum of 2 quantities. இதுல first நம்ம பார்க்க போறது error in the sum na addition இல்லையா, sum of 2 quantities. 2 quantities ஆட் பண்றதுனால எவ்வளவு எரர் வருது, error in the sum of 2 quantities. இப்போ 2 குவான்டிட்டி இருக்கு, ஒன்று A இன்னொன்று B. நம்ம ஏன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு, ஆக்சுவல் குவான்டிட்டி, அதோடைய இது வந்து நான் மெஷர் பண்ண வேல்யூ, மெஷர்ட் வேல்யூ ஏ ஈக்குவல் டு, நான் மெஷர் பண்ணது கூட ஒரு எரர் இருக்கலாம், நான் கொஞ்சம் அதிகமாக மெஷர் பண்ணியிருக்கலாம், இல்லை கம்மியாக மெஷர் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் 10 சென்டிமீட்டர் நான் மெஷர் பண்ணிட்டேன், உண்மையிலே 10.2 இருக்கு அப்படின்னா 10 + 0.2, இல்லை உண்மையிலே 9.8 தான் இருக்குது, நான் 10ன்னு போட்டேன், அப்போ 10 - 0.2. ஸோ இந்த பார்ட்டுக்கு தான் எரர் அப்படின்னு பேர். இது நான் மெஷர் பண்ண குவான்டிட்டி, நான் மெஷர் பண்ண குவான்டிட்டிலேருந்து ஏதோ ஒரு எரர் இருக்குது, அந்த எரர் வந்து இது கூட ஆட் பண்ணால் கரெக்ட் வேல்யூ வரும், இல்லை இது கூட மைனஸ் பண்ணாலும் கரெக்ட் வேல்யூ வரும். ஸோ +or - ΔA. அதே மாதிரி மெஷர்ட் வேல்யூ ஆஃப் பி, பின்னு ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறேன், அதில் எவ்வளோ எரர் வந்திருக்குன்னா B +or - ΔB. இப்போது இசட்னு ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ண போகிறேன், இசட்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு, அந்த இசட்னா A + B, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z = இசட்ல வர எரர், இசட் மட்டும் எடுத்துக்கூடாது, இசட்ல வர எரரும் நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு இசட்டே வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏவும் பியும் 100% கரெக்ட் இல்லை. அப்போ ஏலையும் எரர் இருக்கு, பிலையும் இருக்கு, தேர்ஃபோர் இசட்லையும் எரர் இருக்கும், அதை நான் எழுதிக்கணும். Z +or - ΔZ. இந்த +or - ΔZ தான் எரர்னு அர்த்தம். Z +or - ΔZ = ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். A +or - ΔA, இது ஒரு குவான்டிட்டி, பிளஸ் பாருங்க இதான் நான் பண்ற அடிஷன், பிளஸ் B +or - ΔB. இது பார்த்தீங்கன்னா இங்கே A இருக்கு, இங்கே ப்ளஸ் சைன் இருக்கு, இங்கே B இருக்கு, A + B. இதில் +or - வெளியில் எடுத்துருங்க, இங்கே ΔA இருக்கும், ΔA + ΔB.
b இருக்கும். delta a plus delta b. இது z plus or minus delta z equal to z plus or minus delta z is equal to. ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க. z plus or போடு தெரியுதா? இங்க எழுதுறேன். I'll write here z plus or minus delta z is equal to the a plus b. What is a plus b? z. அப்புறம் என்ன இருக்கும் இங்க? plus or minus delta a plus or minus plus delta b. இல்ல z ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்போ டெல்டா z ல வர எரர், டோட்டல் எரர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வர எரர் plus or minus plus செகண்ட்ல வர எரர். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியில வர எரரையும் செகண்ட் குவான்டிட்டியில வர எரரையும் ஆட் பண்ணா நமக்கு ஃபைனல் ஸ்டெப்ல வர எரருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, the maximum error in the sum of two quantities, ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது வர அதிகப்படியான எரர் எவ்வளவு இருக்கும்னா is equal to the absolute errors in the individual quantities. இது absolute error. ஃபர்ஸ்ட் ஓட absolute error, செகண்ட் ஓட absolute error. இது பேர் தான் என்ன சொல்றாங்க? absolute error in the individual quantities. தனித்தனி குவான்டிட்டிஸ் உடைய absolute error ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் இந்த மெஷர்டு குவான்டிட்டியோட ஹையஸ்ட் எரரா இருக்கும். சரி, அப்படியே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். டெல்டா ஏன்றது நான் மெஷர் பண்ண வேல்யூ. அப்போ ஒரிஜினல் நான் மெஷர் பண்ணதில் எரர் இருக்கும், அப்சல்யூட் எரர் போட்டேன். பி மெஷர் பண்ணியிருக்கேன், அதுலேயும் எரர் இருக்கும். இசட்னா ஏ பிளஸ் பி அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறேன். இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்போது அதுலேயும் எரர் இருக்கும். இசட் பிளஸ் ஆர் மைனஸ் இசட். ஏக்கு இந்த வேல்யூ, பிக்கு இந்த வேல்யூ கொடுத்துருங்க. இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் வரும். இந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஏ பிளஸ் பியை தான் நான் என்னன்னு சொல்லிட்டேன், இசட்னு சொல்லிட்டேன் இல்லையா? திஸ் ஏ பிளஸ் பியை என்னன்னு சொல்லியாச்சு, இசட். ஸோ இசட்னு போட்டு இசட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா யூல் கெட் திஸ் ரிசல்ட். இந்த ரிசல்ட்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்கள் புக்கில் பாக்ஸ் போட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் in the sum of two quantities is equal to the sum of individual absolute errors. ஒரு குவான்டிட்டியோட அப்சல்யூட் எரரையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். So let us go for the second. Error in the difference of two quantities. ரெண்டு குவான்டிட்டிஸ்க்கு டிஃபரன்ஸ் என்ன? சப்ராக்ட் பண்ண போறீங்க. அப்போ எவ்வளோ எரர் வரும்? ரெண்டு குவான்டிட்டிஸை சப்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ எரர்? ஏன்னு ஒரு குவான்டிட்டி, பின்னு ஒரு குவான்டிட்டி. ஐ எம் கோயிங் டு டூ த சப்ட்ராக்ஷன். பார்க்கலாமா? எரர் இந்த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் எடுத்துட்டு சம் எடுத்துட்டு டிஃபரன்ஸ் ப்ளஸ் எடுத்துட்டு இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன்? மைனஸ். இந்த இடத்துல டிஃபரன்ஸ் ப்ளஸ் எடுத்துட்டு மைனஸ் போட்டேன். இது ஏ, இது பி. ஏ மைனஸ் பி. இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா மைனஸ் வரும். அப்போ இந்த இடத்துலையும் உள்ள மைனஸ் வந்துடும். இந்த ஏ மைனஸ் பியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இசட். இங்கே இசட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. இதே ரிசல்ட் தான் வரும். ஸோ ரெண்டு குவான்டிட்டியை நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ரிசல்ட்டில் வர எரர் எவ்வளோ இருக்குன்னா, ஃபஸ்ட்டு குவான்டிட்டியில் இருக்க எரரையும் செகண்ட் குவான்டிட்டியில் இருக்க எரருக்கும் சம் எடுத்துக்கணும். ஓகே, த மேக்ஸிமம் எரர் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், ரெண்டு குவான்டிட்டிஸோட மேக்ஸிமம் எரர் எவ்வளோ இருக்குன்னா சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர் ஆஃப் இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டியோட அப்சல்யூட் எரர் அங்கே போட்டுக்கணும். ஓகே, பார்த்துக்கோங்க. அப்படியே நான் மாற்றிட்டேன். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். சம் எடுத்துகிட்டு இப்போ என்ன போட்டாச்சு? டிஃப்ரென்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட். Okay, let us see the error in the product of two quantities. The difference எடுத்துட்டேன். இதெல்லாம் delete பண்ணிடலாம். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து டெரிவேட் பண்ணலாம். From the beginning, let us do the derivation. Okay, listen here. Error in the product of two quantities. ரெண்டு quantities ஓட product. இப்போ z is equal to ab. ரெண்டு குவான்டிட்டிஸை நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ராடக்ட் எடுக்க போகிறேன்.
அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா z plus or minus delta z is equal to a plus or minus delta a, இது a ஓட வேல்யூ, இன்டூ b plus or minus delta b, இது b ஓட வேல்யூ. ஓகே, ஸோ z plus or minus delta z is equal to, இந்த a-வையும் b மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get a ab. ஓகே, plus or minus a-வையும் delta b ரெண்டும் மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டும் இப்படி போடவா, பி டெல்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டெல்டா பி, இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க. அப்படியே ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஐ ஹவ் டேக்கன் சிம்பிளி த ப்ராடக்ட். புரியுதா பாருங்க, அது எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கன்றதை பார்த்துக்கோங்க. இந்த உங்கள் புக்கில் வந்து இது எல்லாமே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சைனுக்குள்ள ஏ டெல்டா பி, பி டெல்டா ஏ, டெல்டா ஏ டெல்டா பி. சரி பாருங்க, able to understand this, just do the multiplication. ஓகே, இப்போ டிவைட், இந்த ஈக்குவேஷனால எடுத்து வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இது வந்து z ஈக்குவல் டு ஏபி ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் நம்பர் வந்து 2. ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2 by 1, செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Let us see what is the result we are getting. Okay. Z ஆல டிவைட் பண்ணுமா, இந்த இடத்துல பை z வருமா, z plus or minus delta z by, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க, z equal to, இங்க ரைட் ஹேண்ட் சைடு ab by ஒரு டேர்மையும் ab ஆல டிவைட் பண்ணுங்க, ab plus or minus a delta b by ab plus or minus b delta a by ab. இங்கேயும் plus or minus delta a delta b by ab அப்படின்னு வந்துடும். இதில் delta a delta b by ab. ஓகே, சரி இங்கே பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி ஸ்பிளிட் பண்ணியே போட்டுக்கலாம். டிவைட் பை இசட்னா இது இசட், இங்கேயும் இசட் அப்படின்னு இருக்கும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் ஈக்குவல் டு, இங்கே என்ன வந்துடும்னா 1. இதில் ஏ கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இதில் பி கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ, இதை பிரித்து எழுதிக்கிறேன். ஏவை தனியாக பியை தனியாக, இன்டூ டெல்டா பி பை பி, டெல்டா ஏ பை ஏ இன்டூ டெல்டா பி பை பி. இந்த வேல்யூஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். திஸ் வேல்யூ இஸ் டூ ஸ்மால், அதனால் இதை நான் நெக்லெக்ட் பண்ணிவிடும். ஐ எம் நெக்லெக்டிங், இதை விட்டுறலாம். I am neglecting. ஓகே, இப்போ பாருங்க, இந்த சைடு இருக்க 1 இந்த சைடு இருக்க 1 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே டெல்டா ஏ இருக்குது, இங்கே டெல்டா பி இருக்குது, டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. இதுக்கும் அதே ரிசல்ட் வருது பாருங்க. சம்முக்கும் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி தான் வந்தது, டிஃப்ரென்ஸுக்கும் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி தான் வந்தது, மல்டிப்ளிகேஷனுக்கும் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. சரி, இங்கே இதில் ஒரு இசட் இருக்கும் இல்லையா, இசட், இங்கே ஒரு இசட், இதில் கூட டெல்டா பி பை பி, டெல்டா ஏ பை ஏ, இது ஒன்று தானே கேன்சல் ஆகுது. இப்போ டெல்டா ஏ பை ஏ, டெல்டா பி பை பி. அதுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல இசட் கேன்சல் ஆகி 1 வரும், இந்த இடத்துல ஏபி கேன்சல் ஆகி 1 வந்துடும். ஏ கேன்சல் ஆகிட்டு டெல்டா பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ், பி கேன்சல் ஆகிட்டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ். இதில் எதுவும் கேன்சல் ஆகாது, ஏன்னா இங்கே ஏபி இருக்குது, இங்கே டெல்டா ஏ டெல்டா பி இருக்குது. அது அப்படியே போட்டு இந்த வேல்யூ ரொம்ப கம்மின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் ரெண்டு பக்கமும் 1 இருக்குது,
அப்போ கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ரிசல்ட். சரியா? இப்போ இந்த ரிசல்ட் இதை எப்படி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேக்ஸிமம், இதுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் எரர். த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், ரெண்டு குவான்டிட்டியை ப்ராடக்ட் பண்ணுறோம். த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இதுக்கு பேர் என்ன சொன்ன? ஃப்ராக்ஷனல் எரர். த மேக்ஸிமம் அதிகப்படியாக எவ்வளோ எரர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் ஆஃப் two quantities in the product of two quantities is equal to sum of the fractional error of individual quantity. இது first quantity ஓட fractional error, இது second quantity ஓட fractional error. இந்த ரெண்டு எரரையும் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து errors in the product of two quantities. அப்படியே ஃபுல்லா இருக்கு போர்டில் பார்த்துக்கோங்க. Okay, shall we see the next error in the division or quotient of two quantities? Error in the division or quotient of two quantities. Error in the division or quotient of two quantities. ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம டிவைட் பண்ணும்போது எவ்வளோ எரர் வருது அப்படின்னு பார்ப்போம். நம்ம சொன்னோம் இல்லையா, மெஷர்ட் வேல்யூ ஏ, மெஷர்ட் ஏவை எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. மெஷர்டு பி எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம்? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இப்போ திஸ் இஸ் ஏ, பார்த்துக்கோங்க. ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் delta b. This is delta b. Okay, சரி. இப்போ z is equal to என்ன ஃபார்முலா? a by b. z equal to a by b, equation number 1 ன்னு வச்சுக்கோங்க. எப்படி இதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, z plus or minus delta z is equal to a by b. சரி, இங்க b plus delta b வரும். சாரி, a by b. a by b என்ன? a plus or minus delta a by b plus or minus delta b அப்படின்னு வந்துரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல z plus or minus delta z, z plus or minus delta z is equal to, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல a-வை காமனா வெளில எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்குன்னா, இங்க 1 இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ். இங்க ஏவே இல்லை, ஆனால் வெளியில எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹேவ் டு புட் a in the denominator by. இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்துடும். பியை காமனாக எடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி. ஓகே, ஆனால் இந்த ஏ பை பி இருக்கு இல்லையா, திஸ் ஏ பை பி இஸ் நத்திங் பட் இசட். ஏ பை பி இஸ் நத்திங் பட் இசட். அது ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏ பை பியை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? இசட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதை அடுத்த ஸ்டெப்பில் கேன் டூ இட். z plus or minus delta z is equal to, இது z அப்படியே வந்துடுச்சு. இங்கே என்ன இருக்குன்னா 1 plus or minus delta a by a. இது இந்த டிவைடட் பைல இருக்கு இல்லையா, இது மேலே போயிடும். மேலே போயிட்டுனா 1 plus or minus delta b by b whole power minus 1. இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த டேர்ம் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. டினாமினேட்டரில் இருக்க டேர்மை நான் எங்கே கொண்டு போயிட்டேன்? நியூமரேட்டர் கொண்டு போயிட்டேன். அதனால பவர் என்ன ஆயிடுச்சு? எனக்கு மைனஸ் ஆயிடுச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு.
அந்த ஃபார்முலா எப்படி இங்கே ஷார்ட்டாக எழுதுறேன். 1 + x ஹோல் பவர் n 1 + x ஹோல் பவர் n-னா எப்படி எழுதலாம்னா 1 + nx. அதாவது இந்த பவரை கொண்டு வந்து செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான் ஷார்ட்டாக. இங்கே பவர் எவ்வளோ இருக்குது -1. அதை செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் ஏற்கனவே அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. உனக்கு எது வந்தாலும் நீ மறுபடியும் அதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால இந்த -1 போயிடும். போயிடுச்சுன்னா தென் வாட் வில் பி த ரிசல்ட்? நோ z plus or minus delta z equal to z into 1 plus or minus delta a by a into 1 plus or minus delta b by b. And the power -1 போயிடுச்சு. Now you can cross this z. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம்? z cross பண்ணிடலாம். Okay, cross பண்ணிட்டு you can do the expansion. Okay, cross multiply பண்ணி வச்சா expand பண்ணலாமா? Dividing both sides by z we get. சரி, அப்படியே கிராஸ் பண்ண முடியாது. இந்த z இங்க மல்டிப்ளிகேஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு. அதனால டிவைட் பை z on both sides. இங்கேயும் z, இங்கேயும் z, இங்கேயும் z-ல டிவைட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே இது போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. ஸோ வாட் இஸ் தட்? யூ வில் கெட் நோ டெல்டா z by z. இந்த இடத்துல டெல்டா z by z is equal to 1 plus or minus delta a by a into 1 plus or minus delta b by b. ஓகே, இங்கே z கேன்சல் பண்ணிக்கல. கேன்சல் பண்ணோன்னா என்ன வந்திருக்குன்னா 1 வந்திருக்கும். ஓகே, சரி. இப்போ யூ டூ த எக்ஸ்பேன்ஷன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 plus delta z by z is equal to 1 into 1 1. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b by b. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a by a. ஓகே, அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a by a இன்டூ டெல்டா b by b. அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் அப்படியே பியூர் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் டெல்டா a by a டெல்டா b by b வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை என்ன பண்ணிடலாம்? நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இந்த டேர்ம் வந்து we are neglecting, விட்டுறோம். After neglecting this term, 1 on both sides gets cancelled. ரெண்டு பக்கமும் 1 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுனா what you will get? No, delta z by z is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா டெல்டா a by a ப்ளஸ் டெல்டா b by b. இதுதான் ரிசல்ட். இங்கேயும் the maximum fractional error in the division of two quantities. The maximum இங்கே அதிகப்படியான எரர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு குவான்டிட்டியை டிவைட் பண்ணும்போது இங்கே வரக்கூடிய மேக்ஸிமம் எரர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆட் பண்ணியிருக்கேன் the fractional error. இதுக்கு பேர் என்ன சொன்னா? fractional error of individual quantities. Sum of the fractional error of individual quantities. பார்த்துக்கோங்க, இதுதான் எரர் in the division or quotient of two quantities. காப்பி பண்ணிக்கோங்க. give time. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது, எரர் இன் த பவர் ஆஃப் யர் குவான்டிட்டி.
Okay, let us see the last one. Error in the power of a quantity. ஒரு குவான்டிட்டியோட பவர்ல எவ்வளவு எரர் இருக்குன்னு பார்ப்போம். Error in the power of a quantity. ஒரு physical quantity a nth power of a ஏன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு, அதோட nth பவர் எடுத்துக்கோங்க. z தான் நான் மெஷர் பண்ணணும். z இஸ் ஈக்குவல் டு என்னன்னு மெஷர் பண்ண போறேன், a பவர் n மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் எரர் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் ஆர் த பாசிபிள் எரர்ஸ் அப்படின்னா z பிளஸ் டெல்டா z இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் என்ன வந்துடும், a பிளஸ் ஆர் மைனஸ், இங்கேயும் பிளஸ் ஆர் மைனஸ், z பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a ஹோல் பவர் n. ஓகே, z plus or minus delta z is equal to a வெளியில் எடுத்துருங்க, 1 plus or minus delta a by a whole power n. delta a by a whole power n. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும். நான் சொன்னேன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த n எங்கே வந்துருன்னு சொல்லிட்டேன், ஃப்ரண்ட்ல வந்துருன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ z plus or minus delta z is equal to a into 1 plus or minus இந்த n ஃப்ரண்ட்ல வந்துரும் n delta a by a. இந்த ஈக்குவேஷனை z equal to a power n, z ஆல டிவைட் பண்ணிடுங்க. So divide this equation by z. Okay, z ஆல இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுவோம். பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கான்னு இது வரைக்கும். இதுதான் நம்ம பண்ண போற ஆப்ரேஷன். இதில் வந்து எரரோட ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஏவையும் எரரோட ஆட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பவர் ரூலை யூஸ் பண்ணுறீங்க. ஏவை காமனாக எடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பவர் ரூல். யூ ஹேவ் யூஸ்டு த பவர் ரூல். இதில் வந்து ஏ பவர் என் வரும் இந்த இடத்துல, சாரி ஏ பவர் என் தானே, and plus or minus delta a by a. Okay, so here also a power n. Now in the equation எடுத்து வந்து இதில் டிவைட் பண்ணுங்க, divide by this equation, or you can substitute a power n என்றது z. So z plus or minus delta z is equal to a power n z ன்னு வச்சுக்குவோம், 1 plus or minus n delta a by a. Divide this equation, இந்த equation இருக்கு இல்லையா, இது வந்து divide by z on both sides. Divide by z on both sides. ரெண்டு பக்கமும் z ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணீங்கன்னா z by z plus or minus delta z by z is equal to z by z into 1 plus or minus n delta a by a. ஓகே, சரி பாருங்க, இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வந்துடும், 1. ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n டெல்டா ஏ பை ஏன்னு வரும். செக் இட், டெல்டா ஏ பை ஏ. இந்த 1க்கு கிராஸ் ஆகிடும். டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு n delta a by a. That's all. The maximum fractional error. The maximum fractional error in the power of a quantity is n times. Okay, this n times the fractional error in the quantity. This is fractional error. N times fractional error in the quantity. Okay, this is the maximum fractional error in the power of a quantity.
ஒரு பவர் ஆஃப் எ குவான்டிட்டியில் எவ்வளோ எரர் இருக்குன்னா n டைம்ஸ் அந்த குவான்டிட்டியில் எவ்வளோ எரர் இருக்கோ அது. ஓகே, சரி பார்த்துக்கோங்க. ஸோ வித் திஸ் we have seen all the 5 propagation of errors. ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோம்னா எரர் அனாலிசிஸ். In that error analysis, first one we had seen was absolute error, mean absolute error, relative error, percentage error. இது நாலுமே பார்த்தோமா எரர் அனாலிசிஸில். தென் அந்த எரர் வந்து காசஸ் பார்த்தோம், மெஷர்மெண்ட்டு இல்லைன்னா கம்ப்யூட்டேஷன் கால்குலேஷன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி வரும்போது ரிசல்ட்லேயும் எரர் வரும். அந்த ரிசல்ட்டில் எவ்வளோ எரர் இருக்குன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு we have seen the error in the addition of physical quantities, 2 quantities, subtraction of 2 quantities, multiplication of 2 quantities, division or quotient of 2 quantities, and the power of a physical quantity. இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். Next class we will discuss about the significant figures rounding off என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். போர்டில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் கிளாஸ் அப்போ let us discuss all those and let me clarify all your doubts. Thank you. Copy பண்ற ஸ்கிரீன் இருக்கும், கொஞ்ச நேரம் காப்பி பண்ணிக்கோ. Thank you.